கரண்ட் அஃபேர்ஸ் வித் சூர்யாக்கு வரவேற்கிறோம். வாங்க இப்போ குவிஸ் பார்க்கலாம். உலக ஹீமோஃபீலியா தினம் வேர்ல்ட் ஹீமோஃபீலியா டே 2026 எந்த தேதியில் அனுசரிக்கப்பட்டது? World Hemophilia Day 2026 was observed on which date? April 17. உலக ஹீமோஃபீலியா தினத்தை World Hemophilia Day ஏற்பாடு செய்யும் நிறுவனம் எது? Which organization observes World Hemophilia Day? World Federation of Hemophilia. உலக ஹீமோஃபீலியா தினம் 2026 இன் கருப்பொருள் என்ன? What is the theme of World Hemophilia Day 2026? Diagnosis, first step to care. ஹீமோஃபீலியா நோய் எந்த காரணத்தால் ஏற்படுகிறது? Hemophilia is caused due to deficiency of which factors? Clotting factors 8 or 9. 2026 ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் ஏசியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ஸ் 2026 எங்கு நடைபெற்றது? Where was the Asian Boxing Championships 2026? உலான் பாத்தார். 2026 ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் ஏசியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ஸ் 2026 பதக்கப்பட்டியலில் முதல் இடம் பெற்ற நாடு எது? Which country topped the medal tally at Asian Boxing Championships 2026? கசகிஸ்தான். 2026 ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் ஏசியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ஸ் 2026 போட்டியில் இந்தியா எந்த இடம் பெற்றது? What position did India secure in Asian Boxing Championships 2026? Second. 2026 ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் ஏசியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ஸ் 2026 போட்டியில் விஸ்வநாத் சுரேஷ் எந்த இடைப்பிரிவில் தங்கம் வென்றார்? In which category did Vishwanath Suresh win gold at Asian Boxing Championships 2026? 50 கிலோகிராம். 2026 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ஸ் 2026 எங்கு நடைபெற்றது? Where was the Asian Wrestling Championships 2026 held? பிஷ்கேக். 2026 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ஸ் 2026 போட்டியில் முதல் இடம் பெற்ற நாடு எது? Which country secured first place in Asian Wrestling Championships 2026? ஈரான். 2026 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ஸ் 2026 போட்டியில் இந்தியா பெற்ற மொத்த பதக்கங்கள் எத்தனை? How many total medals did India win at Asian Wrestling Championships 2026? 17. 2026 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ஸ் 2026 போட்டியில் சுஜீத் கல்கல் எந்த எடை பிரிவில் தங்கம் வென்றார்? In which category did Sujit Kalkal win gold at Asian Wrestling Championships 2026? 65 kg. 2026 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ஸ் 2026 போட்டியில் அபிமன்யு மண்ட்வால் எந்த எடை பிரிவில் தங்கம் வென்றார்? In which category did Abhimanyu Mandwal win gold at Asian Wrestling Championships 2026? 70 kg. Military escalation in the Middle East, human development impacts across Asia and the Pacific. என்ற அறிக்கையை வெளியிட்ட நிறுவனம் எது? Which organization released the report Military Escalation in the Middle East, Human Development Impacts Across Asia and the Pacific? United Nations Development Program. மத்திய கிழக்கு மோதலால் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் மதிப்பிடப்பட்ட உற்பத்தி இழப்பு எவ்வளவு? Estimated output loss in Asia Pacific due to Middle East conflict is 97 to 299 billion. மத்திய கிழக்கு மோதலால் வறுமைக்கு தள்ளப்படும் மக்கள் எண்ணிக்கை எவ்வளவு என மதிப்பிடப்பட்டுள்ளது? How many people are estimated to fall into poverty due to Middle East conflict? 8.8 million. ரிசர்வ் வங்கி RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட உத்கர்ஷ் 2029 திட்டம் எந்த காலத்திற்கானது? உத்கர்ஷ் 2029 framework of RBI, Reserve Bank of India, covers which period? 2026-2029. உத்கர்ஷ் 2029 திட்டத்தை வெளியிட்ட நிறுவனம் எது? Which institution launched Utkarsh 2029? Reserve Bank of India.
உத்கர்ஷ் 2029 திட்டத்தின் முக்கிய கவனம் எதிலுள்ளது? What is the focus of Utkarsh 2029 framework? Digital growth and financial stability. உத்கர்ஷ் 2029 திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் முயற்சிகளில் எது ஒன்று? Which initiative is included under Utkarsh 2029? Central Bank Digital Currency. COP31 Conference of the Parties 2026 மாநாடு எங்கு நடைபெறும்? Where will COP31 Conference of the Parties be held? Antalya. COP31 Conference of the Parties action agendaவை எந்த நாடு முன்னெடுக்கும்? Which country will lead the action agenda of COP31? Turkey. COP31 Conference of the Parties மாநாட்டில் பேச்சுவார்த்தைகளை எந்த நாடு நடத்தும்? Which country will handle negotiations at COP31? Australia. COP31 Conference of the Parties எந்த அமைப்பின் கீழ் நடைபெறுகிறது? COP31 Conference of the Parties is held under which convention? United Nations Framework Convention on Climate Change. Delimitation Bill 2026 எந்த தேர்தலுக்கு முன் தொகுதி எல்லைகளை மறுசீரமைக்க முன்மொழிகிறது? Delimitation Bill 2026 proposes redrawing constituencies before which election? 2029 elections. Delimitation Bill 2026 எந்த அரசியலமைப்பு கட்டுரைகளை சார்ந்துள்ளது? Delimitation Bill 2026 is based on which articles? Articles 82 and 170. Delimitation Commission யாரால் தலைமை தாங்கப்படும்? Who heads the Delimitation Commission? Retired Supreme Court Judge. Delimitation Commission ஆணைகள் குறித்து சரியானது எது? Which is correct regarding orders of Delimitation Commission? Cannot be challenged in court. 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா 131st Constitutional Amendment Bill எதை உயர்த்த முன்மொழிகிறது? 131st Constitutional Amendment Bill proposes to increase strength of which house? Lok Sabha. 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா 131st Constitutional Amendment Bill எதை திருத்துகிறது? Which articles are amended by 131st Constitutional Amendment Bill? Articles 81, 82, 334A. 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா 131st Constitutional Amendment Bill பெண்களுக்கு எவ்வளவு ஒதுக்கீட்டை வழங்க முன்மொழிகிறது? What reservation for women is enabled by 131st Constitutional Amendment Bill? 1/3. 1967 தேர்தலில் முதல்வர் பக்தவச்சலம் எந்த தொகுதியில் தோல்வியடைந்தார்? In 1967 election, CM பக்தவச்சலம் lost from which constitution? ஸ்ரீபெரும்புதூர். காமராஜ் 1967 தேர்தலில் எந்த தொகுதியில் தோல்வியடைந்தார்? காமராஜ் lost from which constitution in 1967 election? விருதுநகர். 1996 தேர்தலில் ஜெயலலிதா எந்த தொகுதியில் தோல்வியடைந்தார்? ஜெயலலிதா lost from which constitution in 1996 election? பர்கூர். ஜானகி ராமச்சந்திரன் எந்த தொகுதியில் தோல்வியடைந்தார்? ஜானகி ராமச்சந்திரன் lost from which constitution? ஆண்டிப்பட்டி. எந்த முன்னாள் முதல்வர் ஒருபோதும் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்ததில்லை? Which former CM never lost an assembly election? கருணாநிதி. MG ராமச்சந்திரன் குறித்து சரியானது எது? Which is correct about MG ராமச்சந்திரன்? Never lost any election. 1952 தேர்தலில் PS குமாரசாமி ராஜா எந்த தொகுதியில் தோல்வியடைந்தார்? PS குமாரசாமி ராஜா lost from which constitution in 1952? ஸ்ரீவில்லிபுத்தூர். ISO 15189 2022 அங்கீகாரம் பெற்ற மத்திய ஆயுர்வேத ஆராய்ச்சி நிறுவனம் CARI சென்ட்ரல் ஆயுர்வேதா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்கு அமைந்துள்ளது? சென்ட்ரல் ஆயுர்வேதா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் CARI Central Ayurveda Research Institute, which received ISO 15189 2022 accreditation, is located at Bangalore.
CARI சென்ட்ரல் ஆயுர்வேதா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எந்த அமைப்பின் கீழ் செயல்படுகிறது? CARI சென்ட்ரல் ஆயுர்வேதா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் functions under which organization? Central Council for Research in Ayurvedic Sciences. Wisden Cricketers Almanac யாரை leading cricketer in the world 2025 ஆக அறிவித்தது? Who was named leading cricketer in the world 2025 by Wisden Cricketers Almanac? Mitchell Starc. Wisden Cricketers Almanac leading woman cricketer in the world 2025 யார்? Who was named leading woman cricketer in the world 2025 by Wisden Cricketers Almanac? Deepthi Sharma. OpenAI Trusted Access for Cyber program எந்த நோக்கத்திற்காக விரிவாக்கப்பட்டது? OpenAI expanded Trusted Access for Cyber program for what purpose? Defensive cybersecurity tasks. போஹாய் ஸ்ட்ரீட் கிராஸ் சி சேனல் திட்டம் எந்த இரண்டு நகரங்களை இணைக்கும்? போஹாய் ஸ்ட்ரீட் கிராஸ் சி சேனல் திட்டம் will connect which two cities? Dalian and Yantai. Bohai Street Cross Sea Channel திட்டத்தின் நீளம் எவ்வளவு? What is the length of Bohai Street Cross Sea Channel திட்டம்? 120 kilometers. ஆஸ்திரேலிய ராணுவத்தின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? Who was appointed as the first woman to head Australia's army? Susan Coyle. இந்தியாவின் முதல் இண்டிஜினஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங் டெஸ்ட் பெட்ஸ் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? India's first indigenous quantum computing test beds were launched in which state? Andhra Pradesh. இந்தியாவின் indigenous quantum computing test beds இன் பெயர்கள் என்ன? What are the names of India's indigenous quantum computing test beds? 1S and 1Q. 2026 பேட்மிண்டன் ஏசியா சாம்பியன்ஷிப்ஸ் எந்த நகரில் நடைபெற்றது? பேட்மிண்டன் ஏசியா சாம்பியன்ஷிப்ஸ் 2026 was held in which city? Ningbo. 2026 பேட்மிண்டன் ஏசியா சாம்பியன்ஷிப்ஸ் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார்? Which Indian player won silver medal at Badminton Asia Championships 2026? Ayush Shetty. கர்நாடகா உயர் நீதிமன்றம் மாதவிடாய் விடுப்பு கொள்கையை எந்த அரசியலமைப்பு கட்டுரையின் கீழ் அமல்படுத்த உத்தரவிட்டது? Under which article of the Constitution did the Karnataka High Court direct implementation of the menstrual leave policy? Article 21. கர்நாடகா மாதவிடாய் விடுப்பு கொள்கையின்படி மாதத்திற்கு எத்தனை நாள் விடுப்பு வழங்கப்படுகிறது? As per Karnataka menstrual leave policy, how many days of leave per month are provided? 1 day. கர்நாடகா மாதவிடாய் விடுப்பு கொள்கையின்படி எந்த வயது பெண்களுக்கு பொருந்தும்? The Karnataka menstrual leave policy applies to women of which age group? 1852. கர்நாடகா மாதவிடாய் விடுப்பு கொள்கையை சட்டரீதியாக்க முன்மொழியப்பட்ட மசோதா எது? Which bill proposes to formalize Karnataka menstrual leave policy? Karnataka menstrual leave and hygiene bill 2025. கர்நாடக மாதவிடாய் விடுப்பு கொள்கை எந்த சட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? The Karnataka menstrual leave policy currently applies under which act? Factories Act. ILO இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வெளியிட்ட சமூக பாதுகாப்பு அறிக்கையின் பெயர் என்ன? What is the title of the report released by ILO, International Labour Organization on Social Protection? Universal Social Protection in Changing Labour Markets, Protecting Workers in All Types of Employment. ILO, International Labour Organization அறிக்கையின் முக்கிய நோக்கம் எது? What is the major aim of the ILO, International Labour Organization on Social Protection? Inclusion of informal workers under social security. ஷாதூஷ் கம்பளி எந்த விலங்கிலிருந்து பெறப்படுகிறது? ஷாதூஷ் wool is obtained from which animal? Tibetan antelope, chiru. Tibetan antelope, chiru என்பதன் அறிவியல் பெயர் என்ன? What is the scientific name of Tibetan antelope, chiru? Pantalops hodsoni. ஷாதூஷ் வணிகம் உலக அளவில் எந்த ஒப்பந்தத்தின் கீழ் தடை செய்யப்பட்டது? Trade of ஷாதூஷ் is globally banned under which convention? CITES, Convention on International Trade in Endangered Species. ஷாதூஷ் சட்டவிரோத ஏற்றுமதி வழக்கை விசாரித்த அமைப்பு எது? Which organization prosecuted the ஷாதூஷ் illegal export case? CBI, Central Bureau of Investigation. Tibetan antelope, chiru. IUCN, International Union for Conservation of Nature. Red List நிலை என்ன? What is the IUCN,
International Union for Conservation of Nature, Red List status of Tibetan antelope, neo-threatened. IMF, International Monetary Fund, அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டு இந்தியா உலக பொருளாதார தரவரிசையில் எத்தனையாவது இடம் பெற்றது? According to IMF, International Monetary Fund, what was India's global GDP rank in 2025? 6th. IMF, International Monetary Fund தரவரிசையில் இந்தியாவை முன்னிலையில் வைத்த நாடுகள் எவை? Which countries were ahead of India in IMF, International Monetary Fund GDP ranking? UK, United Kingdom and Japan. BRICS, Brazil, Russia, India, China, South Africa, சுகாதார பணிக்குழு கூட்டம் 2026 எங்கு நடைபெற்றது? Where was the first BRICS, Brazil, Russia, India, China, South Africa Health Working Group meeting 2026 hosted? New Delhi. BRICS, Brazil, Russia, India, China, South Africa. சுகாதார கூட்டத்தின் தலைப்பு என்ன? What was the theme of BRICS, Brazil, Russia, India, China, South Africa Health Working Group meeting 2026? Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. BRICS கூட்டத்தில் முக்கியமாக பேசப்பட்ட நோய் எது? Which disease was a key focus in BRICS health meeting? Tuberculosis. Rajya Sabha தலைவர் யார்? Who is the chairman of Rajya Sabha, Council of States? Vice President of India. Rajya Sabha துணைத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? How is the deputy chairman of Rajya Sabha elected? Members elect. Rajya Sabha துணைத் தலைவர் குழு உறுப்பினர்கள் எவ்வாறு பணியாற்றுகிறார்கள்? Panel of vice chairpersons of Rajya Sabha serve in what manner? Rotational basis. Rajya Sabha துணைத் தலைவர் குழுவில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? How many members are in Rajya Sabha panel of vice chairpersons? 6. அரசியலமைப்பு 131வது திருத்தம் மசோதா 2026 எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? When was the Constitution 131st Amendment Bill 2026 introduced? April 16, 2026. அரசியலமைப்பு 131வது திருத்தம் மசோதா அறிமுகப்படுத்தியவர் யார்? Who introduced the Constitution 131st Amendment Bill 2026 introduced? Arjun Megwal. அரசியலமைப்பு 131வது திருத்தம் மசோதா எந்த கட்டுரையை திருத்த முன்மொழிகிறது? Which article is proposed to be amended by Constitution 131st Amendment Bill 2026 introduced? Article 81. புதிய திருத்தத்தின்படி மக்களவையின் லோக்சபா அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு? As per the amendment, what is the proposed maximum strength of Lok Sabha? 850. மக்களவையில் மாநிலங்களிலிருந்து அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு? Maximum number of Lok Sabha members from states proposed? 815. பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு எந்த அமைப்பில் அமல்படுத்தப்படும்? 1/3 reservation for women will be implemented in which body? Lok Sabha and state assemblies. மாநில சட்டமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்யும் பொறுப்பு யாருக்கு வழங்கப்படுகிறது? Who is assigned responsibility for delimitation of constituencies? Delimitation Commission. அரசியலமைப்பு 106வது திருத்தம் சட்டம் பெண்கள் இடஒதுக்கீட்டை குறிக்கிறது. அது எதனை சார்ந்தது? The Constitution 106th Amendment Act relates to reservation for whom? Women. தமிழ்நாட்டில் 1967 தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எது? Which party formed government in Tamil Nadu in 1967 elections? DMK, திராவிட முன்னேற்றக் கழகம். 1967 தேர்தலில் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியது? What political shift occurred in Tamil Nadu after 1967 elections? Regional party dominance. 1967 தேர்தலுக்கு பிறகு முதல்வாக ஆனவர் யார்? Who became chief minister after 1967 Tamil Nadu elections? C.N. அண்ணாதுரை. C.N. அண்ணாதுரை 1967 தேர்தலில் எந்த தொகுதியிலிருந்து லோக்சபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? From which constituency did C.N. அண்ணாதுரை win Lok Sabha seat in 1967? Madras South. தமிழ்நாடு மாநிலத்தின் பெயர் மாற்றம் எப்போது நடந்தது? When was Madras state renamed as Tamil Nadu? During Annadurai's tenure.
தமிழ்நாட்டில் 2 மொழிக் கொள்கை எவை? What are the 2 languages under Tamil Nadu's 2 language policy? தமிழ் and English. பிருஹதீஸ்வரர் டெம்பிள் கல்வெட்டுகள் எந்த போரை குறிப்பிடுகின்றன? பிருஹதீஸ்வரர் டெம்பிள் inscriptions mention which battle? சிவாஜி அஃப்சல் கான் battle. சிவாஜி அஃப்சல் கானை கொன்ற ஆயுதம் என்ன? Which weapon did Shivaji use to kill Afzal Khan? Wagnak, tiger claws. பிருஹதீஸ்வரர் டெம்பிள் கல்வெட்டுகள் எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளன? In which language are பிருஹதீஸ்வரர் டெம்பிள் inscriptions written? மராட்டி. பிருஹதீஸ்வரர் டெம்பிள் கல்வெட்டுகள் எந்த அரசரின் காலத்தைச் சேர்ந்தவை? பிருஹதீஸ்வரர் டெம்பிள் inscriptions belong to whose period? சர்ஃபோஜி II. சர்ஃபோஜி II யார் மீது நடைபெற்ற போரில் பிரிட்டிஷாருக்கு ஆதரவளித்தார்? சர்ஃபோஜி II supported British in war against whom? மருது பிரதர்ஸ். பிருஹதீஸ்வரர் டெம்பிள் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்ட டானிஷ் மிஷனரி யார்? Which Danish missionary is mentioned in பிருஹதீஸ்வரர் டெம்பிள் inscriptions? ஃப்ரீட்ரிக் கிறிஸ்டியன் ஷ்வார்ட்ஸ். சிவாஜி அஃப்சல் கான் சந்திப்பு நடைபெற்ற இடம் எது? Where did Shivaji அஃப்சல் கான் meeting take place? ஜவாலி ஃபோர்ட். இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் SEZ ஸ்பெஷல் எகனாமிக் ஜோன் எங்கு அமைக்கப்பட்டது? Where was India's first semiconductor SEZ ஸ்பெஷல் எகனாமிக் ஜோன் approved? துலேரா, குஜராத். செமிகண்டக்டர் SEZ ஸ்பெஷல் எகனாமிக் ஜோன் யாருக்காக அமைக்கப்பட்டது? செமிகண்டக்டர் SEZ ஸ்பெஷல் எகனாமிக் ஜோன் approved for which company? டாடா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட். ITC லிமிடெட் எந்த பயிர்களுக்கு FSA ஃபார்ம் சஸ்டைனபிலிட்டி அசஸ்மெண்ட் 3.0 சான்றிதழ் பெற்றது? ITC லிமிடெட் received FSA ஃபார்ம் சஸ்டைனபிலிட்டி அசஸ்மெண்ட் 3.0 certification for which crops? Wheat and paddy. டைம் 100 பட்டியல் 2026 வெளியிட்ட நிறுவனம் எது? Which organization released Time 100 List 2026? Time Magazine. டைம் 100 பட்டியலில் இந்திய வம்சாவளி தொழில்நுட்ப தலைவர்களில் ஒருவர் யார்? Who is an Indian origin tech leader featured in Time 100 List 2026? சுந்தர் பிச்சை. டைம் 100 பட்டியலில் இடம்பெற்ற இந்திய சமையல் கலைஞர் யார்? Which Indian chef was included in Time 100 List 2026? விகாஸ் கண்ணா. டைம் 100 பட்டியலில் இடம்பெற்ற இந்திய நடிகர் யார்? Which Indian actor was included in Time 100 List 2026? ரன்பீர் கபூர். டைம் 100 பட்டியலில் 14வது முறையாக இடம்பெற்ற உலகத் தலைவர் யார்? Which world leader appeared for the 14th time in Time 100 List 2026? Xi Jinping. உலக சாகஸ் நோய் தினம் 2026 எந்த தேதியில் அனுசரிக்கப்பட்டது? World Chagas Disease Day 2026 was observed on which date? April 14. உலக சாகஸ் நோய் தினம் 2026 கருப்பொருள் என்ன? What was the theme of World Chagas Disease Day 2026? Women at the heart, protecting the next generation from Chagas disease. சாகஸ் நோயை ஏற்படுத்தும் பாரசைட் எது? Which parasite causes Chagas disease? Trypanosoma cruzi. சியாச்சின் நாள் 2026 எந்த தேதியில் அனுசரிக்கப்பட்டது? Siachen Day 2026 was observed on which date? April 13. சியாச்சின் நாள் எந்த இராணுவ நடவடிக்கையை நினைவு கூறுகிறது? Siachen Day commemorates which military operation? Operation மேக்தூத். Operation மேக்தூத் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? Operation மேக்தூத் was launched in which year? 1984. ராஜ்யசபா துணைத் தலைவராக தொடர்ந்து 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? Who was elected for a third consecutive term as Deputy Chairman of Rajya Sabha Council? ஹரிவன்ஷ் நாராயண் சிங். ராஜ்யசபா துணைத் தலைவராக ஹரிவன்ஷ் நாராயண் சிங் எப்போது மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? On which date was Harivansh Narayan Singh re-elected as Deputy Chairman of Rajya Sabha Council of States? April 17, 2026. 2030 காமன்வெல்த் விளையாட்டுகளுக்காக விளையாட்டு ஜெனோமிக்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? Which state launched the Sports Genomics program ahead of the 2030 Commonwealth Games? குஜராத். ஸ்போர்ட்ஸ் ஜெனோமிக்ஸ் புரோகிராம் முக்கியமாக எந்த தரவு தளத்தை உருவாக்குகிறது?
The Sports Genomics Program aims to create which database? Gujarat Athlete Genome Database. விளையாட்டு திறனில் மரபணு காரணிகள் சுமார் எத்தனை சதவீதம் பங்கு வகிக்கின்றன? Genetic factors contribute approximately what percentage to athletic performance? 66%. பாக்ஸ் சிலிக்கா முயற்சியில் சமீபத்தில் இணைந்த நாடு எது? Which country recently joined the Pax Silica initiative? Philippines. பாக்ஸ் சிலிக்கா முயற்சியை வழிநடத்தும் நாடு எது? Which country leads the Pax Silica initiative? United States. பாக்ஸ் சிலிக்கா முயற்சியின் முக்கிய நோக்கம் என்ன? What is the main objective of the Pax Silica initiative? Strengthening semiconductor and technology supply chains. லூசான் எக்கனாமிக் காரிடார் எங்கு அமைந்துள்ளது? Where is the Luzon Economic Corridor located? Philippines. குஜராத் ஸ்போர்ட்ஸ் ஜீனோமிக்ஸ் புரோகிராம் எந்த சர்வதேச விளையாட்டு நிகழ்வை முன்னிட்டு தொடங்கப்பட்டது? The Gujarat Sports Genomics Program was launched ahead of which international sports event? Commonwealth Games 2030. Delimitation Commission தலைவராக யார் இருப்பார்? Who will chair the Delimitation Commission? Sitting or former Supreme Court judge? Delimitation Commission உறுப்பினர்களில் ஒருவர் யார்? Who is one of the members of the Delimitation Commission? Chief Election Commissioner. Delimitation Commission மாநிலத்திற்கு எத்தனை அசோசியேட் உறுப்பினர்களை வழங்குகிறது? How many associate members are provided per state in the Delimitation Commission? 10. Delimitation Commission உத்தரவுகள் எப்போது அமலுக்கு வரும்? When will the Delimitation Commission orders come into effect? President Notification Date. Women's Reservation Act 2023 எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? Women's Reservation Act 2023 is also known as which name? Nari Shakti Vandan Adhiniyam 2023. Women's Reservation Act 2023 எந்த தேதியில் அமலுக்கு வந்தது? From which date did the Women's Reservation Act 2023 come into force? April 16, 2026. Women's Reservation Act நடைமுறைப்படுத்துவது எந்த செயல்முறைக்கு இணைக்கப்பட்டுள்ளது? Implementation of Women's Reservation Act is linked to which process? Delimitation after census. இந்தியா கோகோ சுயநிறைவை எந்த ஆண்டுக்குள் அடைய இலக்கு வைத்துள்ளது? India aims to achieve cocoa self-sufficiency by which year? 2040. National Mission on Cocoa எந்த காலப்பகுதியில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது? The National Mission on Cocoa is planned to be launched during which period? 2026 to 2028. கோகோ சாகுபடி விரிவாக்க இலக்கு எத்தனை ஹெக்டேராக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? What is the target expansion area for cocoa cultivation? 1 lakh hectares. K.G. Balakrishnan Commission எந்த ஆண்டில் அமைக்கப்பட்டது? In which year was the K.G. Balakrishnan Commission constituted? 2022. K.G. Balakrishnan Commission எந்த விவகாரத்தை ஆய்வு செய்கிறது? The K.G. Balakrishnan Commission examines which issue? Scheduled caste status for converted Dalits. Scheduled castes நிலை எந்த அரசியலமைப்பு கட்டுரையின் கீழ் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? Scheduled caste status is defined under which article of the Constitution? Article 341. Constitution Scheduled Castes Order எந்த ஆண்டில் வெளியிடப்பட்டது? In which year was the Constitution Scheduled Castes Order issued? 1950. Constitution 131st Amendment Bill 2026 எந்த சபையில் நிராகரிக்கப்பட்டது? The Constitution 131st Amendment Bill 2026 was rejected in which house? Lok Sabha. Constitutional Amendment Bill நிறைவேற எவ்வகை பெரும்பான்மை தேவை? What type of majority is required to pass a constitutional amendment bill? Special majority. Constitution 131st Amendment Bill 2026க்கு ஆதரவாக எத்தனை வாக்குகள் பதிவானது? How many votes were cast in favor of the Constitution 131st Amendment Bill 2026? 298. Delimitation Bill 2026 யாரால் திரும்ப பெறப்பட்டது? Who withdrew the Delimitation Bill 2026? Kiran Rijiju. International Day for Street Children எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? International Day for Street Children is observed on which date? April 12. International Day for Street Children
2026 கருப்பொருள் என்ன? What was the theme of International Day for Street Children 2026? Protect, not punish. டெல்லி டெஹ்ராதூன் எக்கனாமிக் காரிடோர் திட்டத்தின் மதிப்பீடு எவ்வளவு? What is the estimated cost of the Delhi Dehradun Economic Corridor project? 12,000 crore rupees. டெல்லி டெஹ்ராதூன் எக்கனாமிக் காரிடோர் திட்டத்தை யார் திறந்து வைத்தார்? Who inaugurated the Delhi Dehradun Economic Corridor project? Prime Minister of India. இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ஃப்ரைட் எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட் மாதிரி எங்கு தயாரிக்கப்படுகிறது? Where is India's first Vande Bharat Freight Electric Multiple Unit prototype being rolled out? Chennai. Vande Bharat Freight Electric Multiple Unit மாதிரி எந்த தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுகிறது? The Vande Bharat Freight Electric Multiple Unit prototype is being rolled out by which factory? Integral Coach Factory, Chennai. 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி எந்த நாடு? Which country became India's largest trading partner in financial year 2025-26? China. 2025-26 இந்தியா சீனா வர்த்தக மொத்த மதிப்பு எவ்வளவு? What was the total India-China trade value in financial year 2025-26? $151.1 billion United States dollars. 2025-26 இந்தியா சீனா வர்த்தக பற்றாக்குறை எவ்வளவு? What was the India-China trade deficit in financial year 2025-26? $112.6 billion United States dollars. Central Armed Police Forces குறித்து இந்தியாவின் முதல் உயர்மட்ட மாநாட்டை யார் தலைமை தாங்குகிறார்? Who chairs India's first high-level conference dedicated to Central Armed Police Forces? Prime Minister of India. Central Armed Police Forces எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகின்றன? Central Armed Police Forces function under which ministry? Ministry of Home Affairs. COCO Self-Sufficiency Roadmap எந்த தேசிய திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படுகிறது? The COCO Self-Sufficiency Roadmap is implemented under which initiative? Atmanirbhar Bharat Initiative. COCO imports ஆண்டுதோறும் சுமார் எவ்வளவு மதிப்பை கடந்துள்ளன? Annual COCO imports exceed approximately how much value? $866 million United States dollars. Polyclonal seed gardens ஆரம்ப கட்டத்தில் எத்தனை ஹெக்டேரில் உருவாக்கப்படுகின்றன? Polyclonal seed gardens will initially be developed over how many hectares? 250 hectares. COCO self-sufficiency திட்டத்தின் முக்கிய இலக்குகளில் ஒன்று என்ன? One of the major goals of the COCO self-sufficiency roadmap is what? Become a global cocoa processing hub. Central Armed Police Forces மாநாட்டின் முக்கிய நோக்கம் என்ன? What is the main objective of the Central Armed Police Forces Conference? Strengthening internal security framework. உலக பாரம்பரிய தினம் 2026 எந்த தேதி கடைபிடிக்கப்படுகிறது? When is World Heritage Day 2026 observed? April 18. உலக பாரம்பரிய தினம் எந்த மற்றொரு பெயரால் அழைக்கப்படுகிறது? World Heritage Day is also known by which other name? International Day for Monuments and Sites. உலக பாரம்பரிய தினம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? In which year was World Heritage Day established? 1983. உலக பாரம்பரிய தினத்தை நிறுவ முன்மொழிந்த நிறுவனம் எது? Which organization proposed the establishment of World Heritage Day? ICOMOS. உலக பாரம்பரிய தினம் 2026 கருப்பொருள் என்ன? What is the theme of World Heritage Day 2026 observed? Emergency response for living heritage in contexts of conflicts and disasters. தேசிய தீயணைப்பு சேவை தினம் எந்த தேதி கடைபிடிக்கப்படுகிறது? When is National Fire Service Day observed? April 14. தேசிய தீயணைப்பு சேவை தினம் எந்த சம்பவத்தை நினைவு கூறுகிறது? National Fire Service Day commemorates which incident? Mumbai Port Fire, 1944. தீயணைப்பு சேவை வாரம் எந்த தேதிகளில் கடைபிடிக்கப்படுகிறது? Fire Service Week is observed between which dates? April 14 to April 20. தீயணைப்பு சேவை தினம் 2026 கருப்பொருள் என்ன? What is the theme of National Fire Service Day 2026? Safe School, Safe Hospital and Fire Safety Aware Society. Together for Fire Prevention. மேகாலயா அதிகாரப்பூர்வ மொழிகள் ஆணை 2026 எந்த மொழிகளுக்கு அதிகாரப்பூர்வ அந்தஸ்து வழங்கியது? Which languages were granted official status under the Meghalaya Official Languages Ordinance 2026? Khasi and Garo. மேகாலயா மாநிலத்தில் முன்பு ஒரே அதிகாரப்பூர்வ மொழி எது?
Which was the only official language earlier in Meghalaya? English. மேகாலயா மாநில மொழிச் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? In which year was the Meghalaya State Language Act enacted? 2005. இந்தியாவின் விண்வெளி நிலைமையியல் மதிப்பீட்டு அறிக்கை 2025 யாரால் வெளியிடப்பட்டது? Indian Space Situational Assessment Report 2025 was released by which organization? ISRO. 2025 ஆண்டில் உலகளவில் வெற்றிகரமாக ஏவப்பட்ட விண்வெளி ஏவுதளங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? How many successful launches were recorded globally in 2025? 315. 2025 ஆண்டில் உலகளவில் செயல்பாட்டில் இருந்த செயற்கைக்கோள்களின் எண்ணிக்கை எவ்வளவு? How many operational satellites were deployed globally in 2025? 4,198. குறைந்த உயர பூமி சுற்றுப்பாதையில் ஏற்பட்ட நெருக்கமான அணுகல் எச்சரிக்கைகள் சுமார் எவ்வளவு? Approximately how many close approach alerts occurred in low Earth orbit? 1.6 lakh. இந்தியாவின் விண்வெளி பொருட்களை கண்காணிக்கும் திட்டம் எது? Which program tracks space objects of India? நேத்ரா. இந்தியாவின் விண்வெளி குப்பை கட்டுப்பாட்டு முயற்சி எது? Which initiative addresses space debris safety in India? Debris Free Space Mission. இந்தியாவில் வௌவால்கள் குறித்த முதல் தேசிய அறிக்கை எது? Which is the first national report on bats in India? State of India's Bats 2024-25. State of India's Bats 2024-25 அறிக்கையை தயாரித்த அமைப்புகளில் ஒன்று எது? Which organization prepared the State of India's Bats 2024-25 report? Nature Conservation Foundation. State of India's Bats 2024-25 அறிக்கையை தயாரித்த மற்றொரு அமைப்பு எது? Which other organization prepared the State of India's Bats 2024-25 report? Bat Conservation International. இந்தியாவில் சுமார் எத்தனை வௌவால் இனங்கள் உள்ளன? Approximately how many bat species are found in India? 135. இந்தியாவில் உள்ள உள்ளூர் வௌவால் இனங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? How many endemic bat species are found in India? 16. IUCN படி ஆபத்தில் உள்ள வௌவால் இனங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? According to IUCN, how many bat species are threatened in India? 7. இந்தியாவில் தரவு குறைவாக உள்ள வௌவால் இனங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? How many bat species lack proper data in India? 35. 100 மில்லியன் ஆண்டுகளுக்குப் பின் மீண்டும் செயல்பட்ட கருந்துளை எந்த வகையைச் சேர்ந்தது? Which type of black hole became active after nearly 100 million years? Supermassive black hole. கருந்துளையின் செயல்பாட்டு நிலை வானியலில் எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? Active phase of a black hole is called by which term in astronomy? Active galactic nuclei. Borrowers platform முதலாக எந்த கூட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? Borrowers platform was launched at which meeting? IMF World Bank Spring Meetings 2026. Borrowers platformக்கு செயலாளர் ஆதரவளிக்கும் நிறுவனம் எது? Which organization supports Borrowers platform as secretariat? UNCTAD. வளர்ந்து வரும் நாடுகளின் வெளிநாட்டு கடன் சுமார் எவ்வளவு? Approximate external debt of developing countries is how much? $11.7 trillion. பாரத் மேரிடைம் இன்சூரன்ஸ் பூல் எந்த துறைக்கு காப்பீடு வழங்குகிறது? பாரத் மேரிடைம் இன்சூரன்ஸ் பூல் provides insurance to which sector? Shipping sector. பாரத் மேரிடைம் இன்சூரன்ஸ் பூல்க்கு வழங்கப்பட்ட உத்தரவாத தொகை எவ்வளவு? What is the sovereign guarantee amount provided for Bharat Maritime Insurance Pool? 12,980 crore rupees. பாரத் மேரிடைம் இன்சூரன்ஸ் பூல் திட்டத்தின் காலம் எவ்வளவு? What is the duration of Bharat Maritime Insurance Pool scheme? 10 years. Global Anti-Doping Intelligence and Investigations Network மாநாடு எங்கு நடைபெற்றது? Where was the Global Anti-Doping Intelligence and Investigations Network conference held? New Delhi. Global Anti-Doping Intelligence and Investigations Network என்பது எந்த அமைப்புடன் தொடர்புடையது? Global Anti-Doping Intelligence and Investigations Network is associated with which organization? WADA. இந்தியாவில் 2019 ஆண்டில் சுமார் எத்தனை டோப்பிங் பரிசோதனைகள் நடத்தப்பட்டன? Approximately how many anti-doping tests were conducted in India in 2019? 4,000. சமுத்திர சாகஸ் சீலிங் எக்ஸ்பெடிஷன் யாரால் ஏற்பாடு செய்யப்பட்டது? சமுத்திர சாகஸ் சீலிங் எக்ஸ்பெடிஷன் was organized by which unit? Regiment of Artillery. சமுத்திர சாகஸ் எக்ஸ்பெடிஷன் எந்த ஆண்டு விழாவை குறிக்கிறது? சமுத்திர சாகஸ் எக்ஸ்பெடிஷன் marks which anniversary? 200th anniversary. சமுத்திர சாகஸ் எக்ஸ்பெடிஷன் எங்கிருந்து தொடங்கப்பட்டது?
Samudra Sahas expedition was flagged off from where? Marve, Mumbai. Samudra Sahas expedition எந்த வரலாற்று மரபை கௌரவிக்கிறது? Samudra Sahas expedition honors which maritime legacy? Chhatrapati Shivaji Maharaj. Dowry Prohibition Act எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? In which year was the Dowry Prohibition Act enacted? 1961. Dowry Prohibition Act-இன் எந்த பிரிவு புகார் அளிக்கும் வரதட்சணை வழங்குபவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது? Which section of the Dowry Prohibition Act protects dowry givers who file complaints? Section 7(3). பெண்களுக்கு 33% ஒதுக்கீட்டை உடனடியாக வழங்க தனியார் மசோதாவை யார் முன்வைத்தார்? Who moved the Private Members Bill for immediate 33% reservation for women? P. Wilson. பெண்களுக்கு 33% ஒதுக்கீட்டு மசோதா எந்த சபையில் முன்வைக்கப்பட்டது? The Private Members Bill on Women's Reservation was introduced in which house? Rajya Sabha. பெண்களுக்கு ஒதுக்கீடு எந்த சபைகளுக்கு பொருந்தும் என்று முன்மொழியப்பட்டது? Women's Reservation was proposed to apply to which bodies? Parliament and State Assemblies. International Amateur Radio Day எந்த தேதி கடைபிடிக்கப்படுகிறது? When is International Amateur Radio Day observed? April 18. International Amateur Radio Day எந்த அமைப்பின் உருவாக்கத்தை நினைவு கூறுகிறது? International Amateur Radio Day marks the formation of which organization? IARU. வாணி 3.0 திட்டத்தை தொடங்கிய நிறுவனம் எது? Which organization launched Vani 3.0? AICTE. Harvard South Asian Person of the Year Award 2026 யாருக்கு வழங்கப்பட்டது? Who received the Harvard South Asian Person of the Year Award 2026? Sayani Gupta. இந்தியாவில் உள்நாட்டு கிரிக்கெட் வீரர்களுக்கான கட்டமைக்கப்பட்ட ஒப்பந்த முறையை அறிமுகப்படுத்திய முதல் சங்கம் எது? Which association became the first in India to introduce a structured contract system for domestic cricketers? Mumbai Cricket Association. சிவில் சேவைகள் தினம் முதலில் அதிகாரப்பூர்வமாக எந்த ஆண்டில் கொண்டாடப்பட்டது? In which year was Civil Services Day first officially observed? 2006. 2026 ஆண்டுக்கான சிவில் சேவைகள் தினத்தின் கருப்பொருள் என்ன? What is the theme of Civil Services Day 2026? Holistic Development, Saturation of Government Schemes. சிவில் சேவைகள் தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? On which date is Civil Services Day observed? April 21. Steel Frame of India என்று சிவில் சேவைகளை குறிப்பிட்டவர் யார்? Who referred civil services as the Steel Frame of India? சர்தார் வல்லபாய் பட்டேல். சிவில் சேவைகள் தினத்தின் போது வழங்கப்படும் பிரதமரின் சிறப்பு விருது எது? Which award is presented on Civil Services Day by the Prime Minister? Prime Minister's Awards for Excellence in Public Administration. World Liver Day 2026 எந்த தேதியில் அனுசரிக்கப்பட்டது? On which date was World Liver Day 2026 observed? April 19. World Liver Day 2026 கருப்பொருள் என்ன? What is the theme of World Liver Day 2026 observed? Solid Habits, Strong Liver. மனித உடலில் கல்லீரல் எத்தனைக்கும் மேற்பட்ட செயல்களை மேற்கொள்கிறது? The liver performs more than how many functions in the human body? 500. உலகளவில் வருடத்திற்கு கல்லீரல் நோயால் சுமார் எத்தனை பேர் உயிரிழக்கின்றனர்? Approximately how many people die yearly due to liver diseases globally? 20 லட்சம். ரோஹித் வேமுலா Prevention of Discrimination, Exclusion or Injustice Bill 2026 எந்த மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்டது? கர்நாடகா. ரோஹித் வெமுலா பில் 2026 எந்த மாணவர் குழுவின் உரிமைகளை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது? The Rohit Vemula Bill 2026 aims to protect the rights of which group of students? Scheduled castes and scheduled tribe students. ரோஹித் வெமுலா பில் 2026 எந்த கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தும்? The Rohit Vemula Bill 2026 applies to which institutions? Public, private, charitable and deemed universities. ரோஹித் வெமுலா பில் 2026இல் எத்தனை வகையான பாகுபாடுகள் பட்டியலிடப்பட்டுள்ளன? How many forms of discrimination are listed in the Rohit Vemula Bill 2026? 30. ரோஹித் வெமுலா பில் 2026இன் கீழ்
அதிகபட்ச அபராதம் எவ்வளவு? வாட் இஸ் த மேக்ஸிமம் ஃபைன் அண்டர் த ரோஹித் வெமுலா பில் 2026? 10 lakh rupees. காங்கரியா கோச்சிங் டெப்போ எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? காங்கரியா கோச்சிங் டெப்போ இஸ் லொகேட்டட் இன் விச் சிட்டி? அகமதாபாத். காங்கரியா கோச்சிங் டெப்போ எந்த வகை ரயில்வே வசதியாக அறிவிக்கப்பட்டது? காங்கரியா கோச்சிங் டெப்போ has been declared as what type of railway facility? Water neutral facility. காங்கரியா கோச்சிங் டெப்போ தினமும் எத்தனை லிட்டர் தண்ணீரை சேமிக்கிறது? How many liters of water are saved daily by Kankaria coaching depot? 1.60 lakh liters. Phytoremediation என்பது எந்த செயல்முறையை குறிக்கிறது? Phytoremediation refers to which process? Plant-based wastewater treatment. பெண்கள் இடஒதுக்கீட்டு சட்டம் ஜம்மு மற்றும் காஷ்மீர் மற்றும் புதுச்சேரியில் எப்போது அமலுக்கு வந்தது? When did the Women's Reservation Law come into effect in Jammu and Kashmir and Puducherry? April 17, 2026. பெண்கள் இடஒதுக்கீட்டு சட்டம் எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டது? Women's Reservation Law was provided through which Constitutional Amendment Act? 106th Amendment. பெண்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடு சதவீதம் எவ்வளவு? What is the percentage of reservation provided for women? 1/3. பெண்கள் இடஒதுக்கீட்டு சட்டம் எந்த கணக்கெடுப்பின் பின்னர் அமலாகும்? The Women's Reservation Law will become effective after which census? Census 2027. US Space Nuclear Power Initiative எந்த நாட்டின் திட்டமாகும்? The Space Nuclear Power Initiative is a plan of which country? United States. National Aeronautics and Space Administration நிலவில் அணு உலை அமைக்க திட்டமிட்ட ஆண்டு எது? National Aeronautics and Space Administration plans to deploy a nuclear reactor on the moon by which year? 2030. விண்வெளியில் அணு உலை அமைக்க அமெரிக்கா திட்டமிட்ட ஆண்டு எது? By which year does the United States plan to deploy nuclear reactors in space? 2028. நிலவில் அமைக்கப்படும் அணு உலை எவ்வளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்யும்? How much power will the lunar nuclear reactor produce? 20 kilowatts. International Monetary Fund World Economic Outlook 2026 படி இந்தியா எந்த பொருளாதார நிலையை பெற்றுள்ளது? According to the International Monetary Fund World Economic Outlook 2026, India holds which economic rank globally? 6th. இந்தியா எந்த ஆண்டுக்குள் உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறும் என International Monetary Fund கணித்துள்ளது? By which year is India projected to become the 3rd largest economy according to International Monetary Fund? 2031. Global Maritime Security Initiative எந்த நீரிணையை பாதுகாக்க தொடங்கப்பட்டது? The Global Maritime Security Initiative was launched to secure which strait? Strait of Hormuz. Global Maritime Security Initiative-ஐ தொடங்கிய தலைவர்கள் யார்? Who launched the Global Maritime Security Initiative? Keir Starmer and Emmanuel Macron. Global Maritime Security Initiative தொடர்பான கூட்டத்தில் சுமார் எத்தனை நாடுகள் பங்கேற்றன? Approximately how many countries participated in the Global Maritime Security Initiative meeting? 40. பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா திட்டம் முதலில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? In which year was பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா launched? 2000. பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா 3ஆம் கட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டது? பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா Phase 3 has been extended up to which year? 2028. பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா 3ஆம் கட்டத்தின் திருத்தப்பட்ட மொத்த ஒதுக்கீடு எவ்வளவு? What is the revised total outlay of Pradhan Mantri Gram Sadak Yojana Phase 3? 83,977 crore rupees. பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா 3ஆம் கட்டத்தில் எத்தனை நீளமான பாலங்கள் சாங்ஷன் செய்யப்பட்டுள்ளன? How many long span bridges are sanctioned under Pradhan Mantri Gram Sadak Yojana Phase 3? 161. Relief Scheme 2026 எந்த தேதியில் தொடங்கப்பட்டது? On which date was the Relief Scheme 2026 launched? March 19, 2026.
ரிலீஃப் ஸ்கீம் 2026 எந்த நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்படுகிறது? ரிலீஃப் ஸ்கீம் 2026 is implemented through which organization? Export Credit Guarantee Corporation of India. ரிலீஃப் ஸ்கீம் 2026இல் புதிதாக சேர்க்கப்பட்ட நாடுகள் எவை? Which countries were newly included in the Relief Scheme 2026? Egypt and Jordan. ரிலீஃப் ஸ்கீம் 2026 எந்த பிராந்திய வர்த்தக பாதை பாதிப்புகளை சமாளிக்க தொடங்கப்பட்டது? ரிலீஃப் ஸ்கீம் 2026 was launched to address disruptions in which region's trade routes? West Asia. United Nations Chinese Language Day எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? On which date is United Nations Chinese Language Day observed? April 20th. யுனைடெட் நேஷன்ஸ் சைனீஸ் லாங்குவேஜ் டே எந்த அமைப்பின் அதிகாரப்பூர்வ மொழி பல்வகைமையை ஊக்குவிக்கிறது? யுனைடெட் நேஷன்ஸ் சைனீஸ் லாங்குவேஜ் டே promotes multilingualism in which organization? யுனைடெட் நேஷன்ஸ். மிஸ் சாகே இந்தியா 2026 பட்டத்தை வென்றவர் யார்? Who won the Miss Sake India 2026 title? நிஷிதா யோகேஷ் அண்டர்கர். மிஸ் சாகே இந்தியா 2026 போட்டி எந்த நகரத்தில் நடைபெற்றது? In which city was the Miss Sake India 2026 event held? மும்பை. Bangalore Water Supply and Sewerage Board எந்த சான்றிதழை பெற்றது? Which certification was received by Bangalore Water Supply and Sewerage Board? ISO 50001 2018. ISO 50001 2018 சான்றிதழை பெற்ற இந்தியாவின் முதல் நீர் பயன்பாட்டு நிறுவனம் எது? Which is India's first water utility to receive ISO 50001 2018 certification? Bangalore Water Supply and Sewerage Board. Relief Scheme முழு பெயர் என்ன? What is the full form of Relief Scheme? Resilience and Logistics Intervention for Export Facilitation. Relief Scheme எந்த வகையான செலவுகளை சமாளிக்க உதவுகிறது? Relief Scheme helps cover which type of costs? Freight cost rise. Relief Scheme எந்த அபாயங்களை காப்பீட்டின் மூலம் ஆதரிக்கிறது? Relief Scheme provides insurance support against which risks? War-related trade risks. Egypt எந்த முக்கிய சர்வதேச வர்த்தக பாதையில் முக்கிய பங்கு வகிக்கிறது? Egypt plays a strategic role in which global trade route? Suez Canal. Relief Scheme Expansion 2026இன் முக்கிய நோக்கம் என்ன? What is the main objective of Relief Scheme Expansion 2026? Strengthen India's export resilience. லேக் ஹியூரான் பகுதியில் கண்டறியப்பட்ட 9000 ஆண்டுகள் பழமையான நீருக்கடி தளம் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? Where is the 9,000-year-old underwater site discovered beneath Lake Huron located? Alpena Amberley Ridge. லேக் ஹியூரான் நீருக்கடி தளத்தில் கண்டறியப்பட்ட மனித செயல்பாட்டின் காலம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? How many years old is the human activity discovered beneath Lake Huron underwater site? 9,000 years. லேக் ஹியூரான் நீருக்கடி தளம் எந்த பிராந்தியத்தில் மனித செயல்பாட்டின் முதற்கட்ட ஆதாரமாக கருதப்படுகிறது? The Lake Huron underwater site is considered the earliest evidence of human activity in which region? Great Lakes region. லேக் ஹியூரான் நீருக்கடி தளத்தில் கண்டறியப்பட்ட முக்கிய அமைப்புகள் எதனை சார்ந்தவை? The structures discovered beneath Lake Huron underwater site are mainly related to which activity? Caribou hunting practices. இந்தியாவின் முதல் பெரிய அளவிலான தனியார் தங்கச் சுரங்க திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? India's first large-scale private gold mining project is set to begin in which state? Andhra Pradesh. ஜொன்னகிரி தங்கச் சுரங்க திட்டம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? The Jonnagiri Gold Project is located in which district? Kurnool district. ஜொன்னகிரி தங்கச் சுரங்க திட்டத்தை உருவாக்கும் நிறுவனம் எது? Which company is developing the Jonnagiri Gold Project? Geo-Mysore Services India Private Limited. ஒடிசாவில் அமைக்கப்பட உள்ள இந்தியாவின் முதல் மேம்பட்ட 3D செமிகண்டக்டர் சிப் பேக்கேஜிங் அலகு எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும்? India's first advanced 3D semiconductor chip packaging unit in Odisha will use which technology? Glass substrate-based advanced packaging technology. இந்தியாவின் முதல் மேம்பட்ட 3D semiconductor chip packaging unit எந்த நகரத்தில் அமைக்கப்படுகிறது? India's first advanced 3D semiconductor chip packaging unit will be set up in which city? Bhubaneswar. இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் மேம்பட்ட பேக்கேஜிங் அலகுகள் இரண்டையும் கொண்ட முதல் மாநிலம் எது?
Which state became the first in India to have both semiconductor fabrication and advanced packaging units? Odisha. ஜாகத் ஜோத் ஸ்ரீ குரு கிரந்த் சாஹிப் சத்கார் திருத்தம் சட்டம் 2026 எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? The Jagat Jyoth Shri Guru Granth Sahib Satkar Amendment Act 2026 is related to which state? Punjab. Jagat Jyoth Shri Guru Granth Sahib Satkar Amendment Act 2026 எந்த மத நூலின் அவமதிப்பை தடுக்கிறது? The Jagat Jyoth Shri Guru Granth Sahib Satkar Amendment Act 2026 prevents sacrilege of which religious text? Shri Guru Granth Sahib. Jagat Jyoth Shri Guru Granth Sahib Satkar Amendment Act 2026 அதிகபட்ச தண்டனையாக என்ன வழங்குகிறது? What is the maximum punishment under the Jagat Jyoth Shri Guru Granth Sahib Satkar Amendment Act? Life imprisonment. Genome India திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? In which year was the Genome India project launched? 2020. Genome India திட்டம் எந்த துறையால் தொடங்கப்பட்டது? Genome India project was launched by which department? Department of Biotechnology. Genome India திட்டம் எத்தனை நபர்களை ஆய்வு செய்தது? How many individuals were studied under the Genome India project? 10,000 individuals. Genome India திட்டம் மூலம் கண்டறியப்பட்ட இந்தியாவின் தனித்துவமான மரபணு மாற்றங்கள் சுமார் எத்தனை? Approximately how many unique Indian genetic variants were revealed by the Genome India project? 44 million. Genome India திட்டம் மூலம் இந்திய மக்கள் தொகையில் கண்டறியப்பட்ட மொத்த மரபணு மாற்றங்கள் எத்தனை? How many genetic variants were identified in Indian populations under the Genome India project? 129 million. இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அக்ரிமெண்ட் உடன்படிக்கை எந்த துறையை வலுப்படுத்துகிறது? The Reciprocal Exchange of Logistics Agreement between India and Russia strengthens cooperation in which sector? Defense cooperation. Reciprocal Exchange of Logistics Agreement உடன்படிக்கையின் கீழ் இரு நாடுகளும் எந்த வசதிகளை பயன்படுத்த அனுமதி பெறுகின்றன? Under the Reciprocal Exchange of Logistics Agreement, both countries can use which facilities? Military bases and ports. Reciprocal Exchange of Logistics Agreement உடன்படிக்கையின் கீழ் அதிகபட்சமாக எத்தனை இராணுவ பணியாளர்கள் அனுப்ப அனுமதி உள்ளது? Under the Reciprocal Exchange of Logistics Agreement, how many military personnel can be deployed? 3,000 military personnel. ஏஷியா ஜீரோ எமிஷன் கம்யூனிட்டி பிளஸ் கூட்டத்தை எந்த நாடு ஏற்பாடு செய்தது? Which country convened the Asia Zero Emission Community Plus meeting? Japan. Asia Zero Emission Community தளம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? In which year was the Asia Zero Emission Community Platform launched? 2023. Asia Zero Emission Community Plus கூட்டம் எந்த துறையை முக்கியமாக கவனம் செலுத்தியது? The Asia Zero Emission Community Plus meeting mainly focused on which sector? Energy security. நதி பள்ளத்தாக்கு மேலாண்மை திட்டம் எந்த அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது? River Basin Management Scheme is implemented by which ministry? Ministry of Jal Shakti. நதி பள்ளத்தாக்கு மேலாண்மை திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? In which year was the River Basin Management Scheme launched? 2014. நதி பள்ளத்தாக்கு மேலாண்மை திட்டம் 2026 முதல் 2031 காலத்திற்கான மொத்த ஒதுக்கீடு எவ்வளவு? What is the outlay proposed for the River Basin Management Scheme for 2026 to 2021? 2,183 crore rupees. நதி பள்ளத்தாக்கு மேலாண்மை திட்டம் எந்த வகை திட்டமாகும்? River Basin Management Scheme is which type of scheme? Central Sector Scheme. விஸ்வசூத்ரா உலகிற்கான இந்திய நேதல் திட்டத்தை எந்த அமைச்சகம் தொடங்கியது? Which ministry launched the Vishwasutra Weaves of India for the World initiative? Ministry of Textiles. விஸ்வசூத்ரா திட்டம் எந்த நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்கப்பட்டது? The Vishwasutra initiative was developed in collaboration with which institute? National Institute of Fashion Technology. விஸ்வசூத்ரா திட்டம் எத்தனை இந்திய கைநெய்தல்களை வெளிப்படுத்துகிறது? How many Indian handloom weaves are showcased under the Vishwasutra initiative? 30. விஸ்வசூத்ரா திட்டம் எந்த இயக்கத்தை முன்னெடுக்கிறது? Which campaign is promoted through the Vishwasutra initiative? Vocal for Local. விஸ்வசூத்ரா திட்டம் எந்த மதிப்புச் சங்கிலியை ஆதரிக்கிறது? Which value chain is supported by the Vishwasutra initiative? 5F value chain. சர்வதேச தாய்பூமி தினம் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது?
When is International Mother Earth Day observed? 22nd April. சர்வதேச தாய்பூமி தினம் எந்த அமைப்பால் கடைபிடிக்கப்படுகிறது? International Mother Earth Day is observed by which organization? United Nations. உலக படைப்பாற்றல் மற்றும் புதுமை தினம் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது? When is World Creativity and Innovation Day observed? 21st April. உலக படைப்பாற்றல் மற்றும் புதுமை தினம் 2026 ஆண்டின் கருப்பொருள் என்ன? What is the theme of World Creativity and Innovation Day 2026? Harnessing Creativity for Global Progress. நியூ கிளென் ஈவுகணை முதல் நிலை பூஸ்டரை மீண்டும் தரையிறக்கிய நிறுவனம் எது? Which company successfully landed the reused first stage booster of New Glenn rocket? Blue Origin. நியூ கிளென் ஈவுகணை எங்கு இருந்து ஈவப்பட்டது? From where was the New Glenn rocket launched? Cape Canaveral Space Force Station. இந்தியாவின் முதல் தாவர செல்கள் காட்சி செயல்முறை மையம் எந்த ஆராய்ச்சி பூங்காவில் நிறுவப்படுகிறது? India's first Center of Excellence on Plant Cell Fermentation will be set up at which research park? Indian Institute of Technology Madras Research Park. இந்தியாவின் முதல் தாவர செல்கள் காட்சி செயல்முறை மையம் அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் இணைந்த நிறுவனம் எது? Which company partnered to establish India's first Center of Excellence on Plant Cell Fermentation? Herbalife India. இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் தனது முதல் இருதரப்பு விஜயத்தை எந்த நாட்டிற்கு மேற்கொண்டார்? இந்தியன் வைஸ் பிரசிடென்ட் சி.பி. ராதாகிருஷ்ணன் மேட் his first ever bilateral visit to which country? ஸ்ரீலங்கா. இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் வீடுகள் எந்த நாட்டில் ஒப்படைக்கப்பட்டன? Under the Indian Housing Project, houses were handed over in which country? Sri Lanka. இந்திய வீடமைப்பு திட்டம் எந்த துறையைச் சார்ந்த உதவி திட்டமாகும்? Indian Housing Project belongs to which type of assistance scheme? Housing Support Scheme. விஸ்வசூத்ரா திட்டம் இந்திய கைநெய்தல்களுக்கு எந்த வகையான அணுகலை அதிகரிக்கிறது? The Vishwasutra initiative increases which type of access for Indian artisans? International market access. நதி பள்ளத்தாக்கு மேலாண்மை திட்டம் எந்த நதி பகுதிகளை கவனம் செலுத்துகிறது? River Basin Management Scheme focuses on which river regions? Brahmaputra and Indus regions. நதி பள்ளத்தாக்கு மேலாண்மை திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள அமைப்புகளில் ஒன்று எது? Which is one of the agencies involved in the River Basin Management Scheme? Central Water Commission. மார்க்கெட் இடையீட்டு திட்டம் எந்த மாநிலத்தில் உருளைக்கிழங்கு கொள்முதல் செய்ய பயன்படுத்தப்படுகிறது? Market Intervention Scheme was used for potato procurement in which state? Uttar Pradesh. மார்க்கெட் இடையீட்டு திட்டம் எந்த வகை பயிர்களுக்கு ஆதரவு வழங்குகிறது? Market Intervention Scheme supports which type of crops? Perishable agricultural and horticultural commodities. முதல் பானிபட் போரின் 500ஆம் ஆண்டு நினைவு நாள் எந்த தேதி நினைவு கூறப்பட்டது? Which date marked the 500th anniversary of the first battle of Panipat? April 21, 2026. முதல் பானிபட் போர் எந்த ஆண்டில் நடைபெற்றது? In which year was the first battle of Panipat fought? 1526. முதல் பானிபட் போர் நடைபெற்ற இடம் எது? Where was the first battle of Panipat fought? Panipat. முதல் பானிபட் போரில் பாபர் எந்த சுல்தானை தோற்கடித்தார்? Whom did Babur defeat in the first battle of Panipat? Ibrahim Lodi. முதல் பானிபட் போரின் வெற்றி எந்த பேரரசை நிறுவ வழிவகுத்தது? The victory in the first battle of Panipat led to the establishment of which empire? Mughal Empire. உலக புத்தக மற்றும் காப்புரிமை தினம் எந்த தேதி கொண்டாடப்படுகிறது? When is World Book and Copyright Day observed? April 23. உலக புத்தக மற்றும் காப்புரிமை தினம் எந்த அமைப்பு நிறுவியது? Which organization established World Book and Copyright Day? UNESCO. United Nations Educational, Scientific and Cultural Organization. 2026ஆம் ஆண்டிற்கான உலக புத்தக தலைநகரம் எது? Which city was selected as the World Book Capital for 2026? Rabat. உலக புத்தக மற்றும் காப்புரிமை தினம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? In which year was World Book and Copyright Day established? 1995. லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகள் 2026 எந்த நகரத்தில் நடைபெற்றது? Where were the Laureus World Sports Awards 2026 held? Madrid. லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகள் 2026 சிறந்த ஆண் விளையாட்டு வீரர் விருது பெற்றவர் யார்?
Who won the Sportsman of the Year at the Laureus World Sports Awards 2026? கார்லோஸ் அல்கராஸ். லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகள் 2026 சிறந்த பெண் விளையாட்டு வீராங்கனை யார்? Who won the Sportswoman of the Year at the Laureus World Sports Awards 2026? அரீனா சாபலெங்கா. லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகள் 2026 ஆண்டின் சிறந்த அணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எது? Which team won Team of the Year at the Laureus World Sports Awards 2026? Paris Saint-Germain. லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகள் 2026 Breakthrough of the Year விருது பெற்றவர் யார்? Who won the Breakthrough of the Year at the Laureus World Sports Awards 2026? Lando Norris. லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகள் 2026 Comeback of the Year விருது பெற்றவர் யார்? Who won the Comeback of the Year at the Laureus World Sports Awards 2026? Rory McIlroy. ஒமேகா பால் விளையாட்டை 2026 ஆண்டு அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது? Which institution introduced Omega Ball in 2026? IIT Madras, Indian Institute of Technology Madras. ஒமேகா பால் விளையாட்டில் ஒரே நேரத்தில் எத்தனை அணிகள் விளையாடுகின்றன? How many teams play simultaneously in Omega Ball? 3. கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? In which year was the Goldman Environmental Prize started? 1989. கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு எந்த அமைப்பால் வழங்கப்படுகிறது? Which organization presents the Goldman Environmental Prize? Goldman Environmental Foundation. Breakthrough Prizes 2026 எந்த துறைகளில் வழங்கப்பட்டது? Breakthrough Prizes 2026 were awarded in which fields? Life Sciences, Mathematics, Physics. Breakthrough Prizes எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? Breakthrough Prizes are popularly known as what? Oscars of Science. WSIS, World Summit on the Information Society, Prizes 2026க்கு பரிந்துரைக்கப்பட்ட திட்டம் எது? Which initiative was nominated for WSIS, World Summit on the Information Society, Prizes 2026? சம்ரித் கிராம் இனிஷியேட்டிவ். சம்ரித் கிராம் இனிஷியேட்டிவ் எந்த துறையின் கீழ் தொடங்கப்பட்டது? சம்ரித் கிராம் இனிஷியேட்டிவ் was launched by which department? Department of Telecommunications. DOT, Department of Telecommunications. WISIS prizes எந்த அமைப்பால் வழங்கப்படுகிறது? WISIS prizes are given by which organization? ITU, International Telecommunication Union. Marine Spatial Plan, MSP, Marine Spatial Plan அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது? Which state became the first to launch a Marine Spatial Plan, MSP? Odisha. Marine Spatial Plan, MSP, Marine Spatial Plan திட்டத்தில் ஒடிஷா எந்த அமைப்புடன் ஒப்பந்தம் செய்தது? Odisha signed an MOU with which organization for Marine Spatial Plan, MSP? NCCR, National Center for Coastal Research. Marine Spatial Plan, MSP, Marine Spatial Plan திட்டத்தில் இந்தியா எந்த நாடுகளின் ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாகும்? Marine Spatial Plan, MSP, is part of cooperation between India and which country? Norway. ABS, Access and Benefit Sharing, நிதி பயன்பாட்டை மேம்படுத்த புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்ட அமைப்பு எது? Which authority approved revised guidelines to improve ABS, Access and Benefit Sharing, fund use? NBA, National Biodiversity Authority. உயிரியல் வளத்தின் மூலத்தை அறிந்தபோது EBS, Access and Benefit Sharing, நிதியில் எவ்வளவு சதவீதம் உள்ளூர் சமூகங்களுக்கு வழங்கப்படுகிறது? When the biological resource source is known, what percentage of EBS funds go to local communities? 60 to 75%. உயிரியல் வளத்தின் மூலத்தை அறியாதபோது EBS, Access and Benefit Sharing, நிதியில் எவ்வளவு சதவீதம் NBA, National Biodiversity Authority, மற்றும் SBBs, State Biodiversity Boards, க்கு வழங்கப்படுகிறது? When the biological resource source is not known, what percentage of EBS funds go to NBA, National Biodiversity Authority, and SBBs, State Biodiversity Boards? 70%. உயிரியல் வளத்தின் பல்வகைமை சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது?
The Biological Diversity Act was enacted in which year? 2002. Household Social Consumption Health ஆய்வை வெளியிட்ட அமைச்சகம் எது? Which ministry released the Household Social Consumption Health Survey? Ministry of Statistics and Program Implementation. Household Social Consumption Health ஆய்வு எந்த சுற்றின் கீழ் வெளியிடப்பட்டது? Under which round of National Sample Survey was the Household Social Consumption Health Survey released? 80th round. National Sample Survey Health Survey 2025 படி நோய் தெரிவித்தவர்களின் சதவீதம் சுமார் எவ்வளவு? According to National Sample Survey Health Survey 2025, what percentage reported illness? 13.1%. National Sample Survey Health Survey 2025 படி மருத்துவமனையில் அனுமதி விகிதம் சுமார் எவ்வளவு? According to National Sample Survey Health Survey 2025, what was the hospitalization rate? 2.9%. National Sample Survey Health Survey 2025 படி நிறுவனம் மூலம் நடந்த பிரசவ விகிதம் சுமார் எவ்வளவு? According to National Sample Survey Health Survey 2025, what was the institutional delivery rate? 96%. National Sample Survey Health Survey 2025 படி சுகாதார காப்பீட்டு பாதுகாப்பு சுமார் எவ்வளவு? According to National Sample Survey Health Survey 2025, what was the health insurance coverage? 44 to 47%. UN English Language Day எந்த தேதி கொண்டாடப்படுகிறது? When is UN English Language Day observed? April 23. UN Spanish Language Day எந்த தேதி கொண்டாடப்படுகிறது? When is UN Spanish Language Day observed? April 23. Professor M.S. Swaminathan Award பெற்றவர் யார்? Who received the Professor M.S. Swaminathan Award? Dr. Cherukumalli Srinivasan Rao. Professor M.S. Swaminathan Award பெற்ற டாக்டர் செருக்குமல்லி ஸ்ரீனிவாசன் ராவ் எந்த நிறுவனத்தின் இயக்குனர்? Dr. Cherukumalli Srinivasan Rao is director of which institute? IARI, Indian Agricultural Research Institute. National Sample Survey Health Survey 2025 பெற்றப்பட்ட தேதி இது? What is the release date mentioned for National Sample Survey NSS Health Survey 2025? April 23. Apple Inc. எந்த பதவிக்கு ஜான் டர்னஸை நியமித்தது? Apple Inc. appointed John Turnus to which position? CEO, Chief Executive Officer. Apple Inc. நிறுவனத்தின் CEO, Chief Executive Officer பதவியில் இருந்து விலகும் நபர் யார்? Who is stepping down as CEO, Chief Executive Officer of Apple Inc? Tim Cook. Apple Inc. நிறுவனத்தின் CEO, Chief Executive Officer பதவியில் Tim Cook எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார்? For how many years did Tim Cook serve as CEO, Chief Executive Officer of Apple Inc? 15 years. World Economic Forum. World Economic Forum Young Global Leader 2026 பட்டம் பெற்றவர் யார்? Who was named Young Global Leader 2026 by World Economic Forum? Arthur Law. Arthur Law எந்த நிறுவனத்தின் இணை நிறுவனர்? Arthur Law is co-founder of which company? Store Friendly Asia. Breakthrough Prizes Foundation தொடங்கிய தொழில்நுட்ப தலைவர்களில் ஒருவர் யார்? Who is one of the tech leaders who started the Breakthrough Prizes Foundation? Sergey Brin. Breakthrough Prizes Foundation தொடங்கிய மற்றொரு தொழில்நுட்ப தலைவர் யார்? Who is another tech leader who started the Breakthrough Prizes Foundation? Mark Zuckerberg. Breakthrough Prizes 2026 கணிதத்திற்கான விருது பெற்றவர் யார்? Who won the Mathematics Prize in Breakthrough Prizes 2026? Frank Merle. ஹிமாச்சல் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? On which date is Himachal Day observed? ஏப்ரல் 15. ஹிமாச்சல் தினம் எந்த நிகழ்வை நினைவுகூருகிறது? Himachal Day commemorates which event? Formation of Himachal Pradesh in 1948. 1948 இல் ஹிமாச்சல் பிரதேசம் முதலில் எந்த நிர்வாக அமைப்பாக உருவாக்கப்பட்டது? In 1948, Himachal Pradesh was first formed as which administrative unit? Chief Commissioner, S. Province. ஹிமாச்சல் பிரதேசம் முழுமையான மாநிலமாக எந்த ஆண்டில் ஆனது?
In which year did Himachal Pradesh become a full-fledged state? 1971. ஹிமாச்சல் பிரதேசம் இந்தியாவின் எத்தனையாவது மாநிலமாக ஆனது? Himachal Pradesh became which numbered state of India? 18th state. ஹிமாச்சல் பிரதேசத்தின் தலைநகரம் எது? What is the capital of Himachal Pradesh? Shimla. Retail inflation அளவிட பயன்படுத்தப்படும் குறியீட்டு எது? Which index is used to measure retail inflation? Consumer Price Index. மார்ச் 2026 இல் இந்தியாவின் retail inflation எவ்வளவு? What was India's retail inflation in March 2026? 3.40 விழுக்காடு. பிப்ரவரி 2026 இல் retail inflation எவ்வளவு இருந்தது? What was the retail inflation in February 2026? 3.21 விழுக்காடு. CPI இன் புதிய அடிப்படை ஆண்டு எது? What is the new base year of CPI? 2024. இந்தியாவில் retail inflation இலக்கு வரம்பை நிர்ணயிக்கும் நிறுவனம் எது? Which institution sets the inflation target range in India? Reserve Bank of India. லோக் சபா உறுப்பினர் எண்ணிக்கையை 543 இலிருந்து 850 ஆக அதிகரிக்க எந்த நடவடிக்கை தேவைப்படுகிறது? What is required to increase Lok Sabha strength from 543 to 850 seats? Constitutional Amendment. லோக் சபா உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிப்பு எந்த தேர்தலிலிருந்து அமல்படுத்தப்படலாம்? From which general election is the Lok Sabha expansion likely to be implemented? 2029 General Elections. லோக் சபா அமைப்பை வரையறுக்கும் அரசியலமைப்பு கட்டுரை எது? Which article defines the composition of the Lok Sabha? Article 81. கடைசி delimitation எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நடைபெற்றது? The last delimitation was based on which census? 2001 census. லோக் சபா விரிவாக்கத்தில் மாநிலங்களுக்கு எத்தனை இடங்கள் வழங்கப்பட உள்ளன? How many seats are proposed for states in Lok Sabha expansion? 815 seats. லோக் சபா விரிவாக்கத்தில் யூனியன் பிரதேசங்களுக்கு எத்தனை இடங்கள் வழங்கப்பட உள்ளன? How many seats are proposed for union territories in Lok Sabha expansion? 35 seats. Eat Safe HER திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? Eat Safe HER initiative is under which ministry? Ministry of Electronics and Information Technology. Eat Safe HER திட்டத்தை எந்த நிறுவனம் செயல்படுத்துகிறது? Which organization implements the Eat Safe HER program? Center for Development of Advanced Computing. Eat Safe HER திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? What is the main objective of the Eat Safe HER program? Cyber Security Awareness for Rural Women. Eat Safe HER திட்டம் எத்தனை பெண்களுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது? How many women are targeted under Eat Safe HER program? 1 million women. Eat Safe HER திட்டம் ஆரம்பத்தில் எந்த மாநிலங்களில் தொடங்கப்படுகிறது? In which states is the Eat Safe HER program initially launched? Madhya Pradesh and Orissa. Startup India Fund of Funds 2.0 திட்டத்தின் மொத்த நிதி அளவு எவ்வளவு? What is the corpus of Startup India Fund of Funds 2.0? 10,000 கோடி ரூபாய். Startup India Fund of Funds 2.0 ஐ செயல்படுத்தும் நிறுவனம் எது? Which institution implements Startup India Fund of Funds 2.0? Small Industries Development Bank of India. Fund of Funds for Startups 1.0 எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? Fund of Funds for Startups 1.0 was launched in which year? 2016. Fund of Funds 2.0 எந்த நிதி அமைப்புகளில் முதலீடு செய்யும்? Fund of Funds 2.0 will invest in which funds? Alternative Investment Funds. Article 142 எந்த அமைப்பிற்கு முழுமையான நிதி வழங்க அதிகாரம் அளிக்கிறது? Article 142 empowers which body to ensure complete justice? Supreme Court. Article 142 எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது? Article 142 is used for what purpose? Complete justice delivery. Supreme Court எந்த காரணத்தால் திருமணத்தை Article 142 கீழ் ரத்து செய்தது? Why did the Supreme Court dissolve the marriage under Article 142? Misuse of mediated settlement. Tamil Nadu Usury Complaints Portal எந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது? Tamil Nadu Usury Complaints Portal was created under which act?
Tamil Nadu Money Lending Entities Prevention of Coercive Actions Act 2025. Tamil Nadu Usury Complaints Portal யாரை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது? Tamil Nadu Usury Complaints Portal protects which groups? Farmers, women and self-help groups. யூஷரி தொடர்பான கட்டாய வசூல் நடவடிக்கைகளுக்கு அதிகபட்ச சிறை தண்டனை எவ்வளவு? What is the maximum imprisonment for coercive recovery actions in usury cases? 5 years. யூஷரி தொடர்பான கட்டாய வசூல் நடவடிக்கைகளுக்கு அதிகபட்ச அபராதம் எவ்வளவு? What is the maximum fine for coercive recovery actions in usury cases? 5 லட்சம் ரூபாய். World Voice Day எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? On which date is World Voice Day observed? April 16. World Voice Day 2026 இன் கருப்பொருள் என்ன? What is the theme of World Voice Day 2026? Caring for our voices. ரோமன் கோஃப்மன் எந்த அமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்? Roman Goffman has been appointed as the new head of which organization? Mossad. சம்ராட் சௌத்ரி எந்த மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார்? சம்ராட் சௌத்ரி took oath as chief minister of which state? Bihar. சம்ராட் சௌத்ரி எந்த கட்சியை சேர்ந்தவர்? சம்ராட் சௌத்ரி belongs to which party? பாரதிய ஜனதா பார்ட்டி. சம்ராட் சௌத்ரி எந்த அவைக்கு நியமிக்கப்பட்ட பிறகு நிதிஷ் குமார் பதவி விலகினார்? நிதிஷ் குமார் stepped down after being nominated to which house? ராஜ்ய சபா. பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பில் முதல் முறையாக பீகார் முதலமைச்சராக ஆனவர் யார்? Who became the first Bharatiya Janata Party leader to hold the Bihar Chief Minister post? சம்ராட் சௌத்ரி. பாராபங்கி பாராய்ச் 4 லேன் திட்டம் எந்த தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது? பாராபங்கி பாராய்ச் 4 லேன் ப்ராஜெக்ட் is on which national highway? நேஷனல் ஹைவே 927. பாராபங்கி பாராய்ச் திட்டம் எந்த 2 நாடுகளுக்கிடையிலான இணைப்பை மேம்படுத்துகிறது? பாராபங்கி பாராய்ச் ப்ராஜெக்ட் improves connectivity between which 2 countries? India and Nepal. பாராபங்கி பாராய்ச் திட்டம் எந்த எல்லை பாதை வழியாக வர்த்தகத்தை மேம்படுத்தும்? பாராபங்கி பாராய்ச் ப்ராஜெக்ட் boosts trade via which route? ரூபேடிஹா நேபால்குஞ்ச் ரூட். சுஜீத் கல்கல் எந்த விளையாட்டில் தங்கப்பதக்கம் பெற்றார்? சுஜீத் கல்கல் won gold medal in which sport? Wrestling. சுஜீத் கல்கல் எந்த எடை பிரிவில் தங்கம் வென்றார்? சுஜீத் கல்கல் won gold in which weight category? 65 கிலோகிராம் ஃப்ரீஸ்டைல் கேட்டகரி. அபிமன்யு மண்ட்வால் எந்த எடை பிரிவில் தங்கம் வென்றார்? அபிமன்யு மண்ட்வால் won gold in which weight category? 70 கிலோகிராம் ஃப்ரீஸ்டைல் கேட்டகரி. ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ஸ் 2026 எங்கு நடைபெற்றது? Where was the Asian Wrestling Championships 2026 held? Bishkek. Bishkek எந்த நாட்டின் தலைநகரம்? Bishkek is the capital of which country? Kyrgyzstan. Asian Wrestling Championships 2026 எந்த கண்ட அளவிலான போட்டியாகும்? Asian Wrestling Championships 2026 is a championship of which continent? Asia. சுஜீத் கல்கல் மற்றும் அபிமன்யு மண்ட்வால் தங்கப்பதக்கம் வென்ற போட்டி எது? சுஜீத் கல்கல் and அபிமன்யு மண்ட்வால் won gold medals in which championship? Asian Wrestling Championships 2026. இந்த குவிஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் குவிஸில் சந்திப்போம்.